ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சாந்திமாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். நியூ இயர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுயம் உருண்டை. இதை சுயம் உருண்டைன்னு சொல்லுவாங்க, சுசியம்னு சொல்லுவாங்க. இந்த சுய உருண்டை நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் கடலைப்பருப்பு வெல்லம்லாம் வச்சு செய்ய போகிறோம். இதுவே கேரளாவில் பச்சை பயிறு, தேங்காய் இதெல்லாம் துருவி போட்டு செய்வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் எப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் நோட்டும் கரெக்டாக அடாப்ட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பர்ஃபெக்டான ரெசிபியாக செஞ்சு எடுக்க முடியும். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் வரும். வாங்க இப்போ இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த சுய உருண்டைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் போல் எடுத்துருக்கோம். இதை நல்லா 4லேருந்து 5 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே பருப்பு வச்சு எந்த ரெசிபி நீங்கள் பண்ணிங்கனாலும் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. இப்போது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற இந்த ரெசிபிக்கு பருப்பை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ப்ரெஷர் குக்கரில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணியும் சேர்த்திட்டேன். இதை மூடி கரெக்டாக நான் 6 விசில் வைக்கிறேன். ஒன்ஸ் ப்ரெஷரில் இறங்குதான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போது ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கும். இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பருப்பு எப்போவுமே 90% போல் வெந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஒரு பருப்பு எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் ரெசிபி நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம எல்லா தண்ணியும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் பருப்பை மட்டும் எடுத்து ஒன்றும் பாதியமாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக மசிச்சு எடுக்க வேண்டாம். பருப்பு 1, 2 அப்படியே இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 70% போல் மசிச்சு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 100 கிராம் போல் வெல்லம் நான் இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் மண்டை வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 100 கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக மைதா 1 கப் போல் சேர்த்துடலாம். மைதா நல்லா சலித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் மைதா ஆட் பண்ணதும் நம்ம மைதாவுக்கு தேவையான சால்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒன்ஸ் நான் இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவில் இருக்கணும்னுட்டு. ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே இந்த ரெசிபி பண்ணும்போது மைதாவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்னா நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மைதா சாஃப்டாக வெந்து வரும். ஒன்ஸ் இந்த மிக்ஸ் ரெடி பண்ணதும் அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை வெல்லத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இந்த மாவு ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்தது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம உடச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துருங்க. வெல்லம் மெல்ட் ஆகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விடும்போதே வெல்லம் மெல்ட் ஆகி கொஞ்சம் லூஸாக ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப லிக்விடாக வந்துடும். நமக்கு உருண்டை பிடிச்சி எடுக்க ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்போது குக்காக நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வெல்லம் மெல்ட் ஆகி இதோட மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்குன்ட்டு. எப்போவுமே எந்த ரெசிபி நம்ம செய்யும்போது வெல்லமோ இல்லை சர்க்கரையோ ஆட் பண்ணும்போது தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிகாஸ் வெல்லம் சர்க்கரை மெல்ட் ஆகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக ஆகி அதுக்கப்புறம் தான் ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். ஸோ நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. பட்
எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி இந்த மாதிரி லிக்விடாக வந்துட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கை விடாமல் கலந்து விடுங்க. அப்படி நீங்கள் கை விடாமல் கலந்து விடலைன்னா அது ஒரு மாதிரி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உருண்டை வந்து நல்லா டேஸ்டியாக வராது. இந்த ப்ராசஸ் மினிமம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க. ஸோ இப்போது வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி லூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு மறுபடியும் இது வந்து திக்காக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து வெல்லத்தில் வந்து கல் இருக்கும்னு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் மெல்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த வெல்லத்தில் எந்த கல்லும் இல்லைங்கிறதுனால நான் டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 5 ஏலக்காய் போல் தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் திக்காகவும் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். 3 மினிட்ஸ் போல் குக் ஆகியிருக்கு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் போல் குக் ஆகி வந்தால் கரெக்டாக இருக்கும். அகெயின் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெல்லம் வந்து மெல்ட்டான வெல்லம் வந்து ட்ரை ஆகி பருப்போடு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பிடிச்சிட்டு கலரி விடுங்க. எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் போல் குக் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 1 மினிட் போல் குக் ஆகி வந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கலரும் போதே தெரியும் க்ரிப்பாக ஆரம்பிச்சிடும். அண்ட் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. ஒன்ஸ் ஆறந்தோம் இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். உங்கள் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறந்தோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பண்ணுற இந்த ரெசிபியை வந்து ஈவன் ஃப்ரெஷர்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. அகெயின் நான் உங்களுக்கு டெமோக்காக ஒரு 2 உருண்டை பிடிச்சி காட்டுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 250 கிராம் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கு. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத இந்த மைதா மிக்ஸில் ஆட் பண்ணி டிப் பண்ணி அதை எடுத்து எண்ணெயில் வந்து சேர்த்துருங்க. எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க. சப்போஸ் நீங்கள் நியூவாக குக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிருக்க எல்லா பருப்பு உருண்டையும் வந்து மைதாவில் டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருக்க உருண்டை வந்து 2 வாட்டி போட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் பேனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவுட்டர் லேயரில் தான் நம்ம மைதா சேர்த்துருக்கோம். ஸோ வந்து இது குக்கிங் ப்ராசஸ் டைம் மேக்ஸிமம் 1.5 மினிட்ஸ் ஆகும். ஸோ திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நான் மீதம் உள்ள மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம உருண்டை எல்லாம் இதில் சேர்த்ததும் கொஞ்சம் நேரம் கழித்து அதை அப்படியே திருப்பி விடணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம சேர்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் பாதி உருண்டையை வந்து இந்த எண்ணெயிலேருந்து சேர்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கரண்டி இருந்தால் அதை வச்சு ஒன்று ஒன்றா நீங்கள் திருப்பி விடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அப்படி ஆனால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் தனியாக உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ திருப்பி விடும்போது ஈவனாக குக் ஆகி வரும். அண்ட் எல்லா சைடும் குக் ஆகி வரும்போது பர்ஃபெக்டான சுய உருண்டை ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி. இதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வெல்லம் வச்சு செய்கிறதுனால நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வச்சு அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ எனி ஃபெஸ்டிவல் டே இல்லை நியூ இயர் அந்த மாதிரி டைமில் ரொட்டீனாக பண்ணுற ஸ்வீட் ஐட்டம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி செஞ்ச இந்த சுய உருண்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். சீக்கிரமாக வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.